இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருக்கமாயிருச்சு, சீனா முதலிடத்தில் இருக்குது, இந்தியா 2வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பிறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு, இனப்பெருக்கத்தையே குறைக்கணும். ஏன்னா இந்தியாவில் வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ நாம் இருவர் நமக்கு இருவருன்னா, அதாவது நம்ம புருஷன் முன்னாடியாக இருப்போம், 2 குழந்தைய பெற்றுக்கிறோம்னு. அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தேன். இப்போ நம்ம 2 பேர் புருஷன் முன்னாடி ஒரு பிள்ளை பெற்றுக்கன்னு சொன்னாங்க இந்த அரசாங்கம். அதுக்கடுத்து என்ன சொல்லுது, நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவருன்ற மாதிரி வந்துருச்சு. நமக்கு எதுக்கு இப்போ இன்னொரு ஆள், நீ நானும் வாழ்வேன் செத்து போயிடுவோன்ற மாதிரி. இல்லை இன்னொன்று, இங்கே வந்து 70 ஆண்டு காலமாக அரசியல் பேசிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து கற்பப்பையே தகர்த்தெறிஞ்சிருன்றாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணம். அப்போ இருக்கிற நாம் இருவர் நமக்கு இருவருண்டா இருக்கிற 2 பேர்த்தையும் கஞ்சாவே அபிநயம் கொடுத்து கொண்டுட்டிங்கன்னா இப்போ யாரை வச்சதே இந்த அரசாங்கம் இருக்குது? அவனுக்கு வேலையும் இல்லை, உடல் உழைப்புலேருந்து வெளியேற்றியாச்சு, படிப்புலேருந்து வெளியேற்றியாச்சு, சுய சிந்தனை கிடையாது, எல்லாத்துலேருந்து அவனை வெளியேற்றி விட்டுறணும். வெளியேற்றி விட்ட பின்னாடி மது, கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்குள்ளே திணிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதை பூரா நீ பார்க்கணும். அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிடணும். அவன் அதை மட்டுமே 24 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நான் உடம்புக்குள்ளே போயிடுச்சா அதுக்கடுத்து எவனை பற்றியுமே அவன் யோசிக்கிறது கிடையாது. கிளவியை பிடிச்சி கற்பழிக்கலாம், பச்சை குழந்தைய பிடிச்சி கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருங்க, நீங்கள் வாட்டுக்கு கட்சி நடத்துங்க, நீ வாட்டுக்கு சிஎம் ஆயிரு, நீ பாட்டுக்கு வந்து எம்எல்ஏ ஆயிரு, எம்பி ஆயிரு, குவாரியை போடு, என்ன வேணாலும் பாட்டுச்சு சம்பாரிச்சு செட்டில் ஆகிக்க. இவன் என்னென்னு போயிட்டு போகிறேன். இந்த எண்ணத்துக்கு நீங்கள் எதுக்குப்பா கட்சி வளர்க்குறீங்க? எதுக்கு நீங்கள் ஓராள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு சரியானதை செய்யணும், எது சரியில்லை அதை மாற்றி கொடுக்குறதுக்கு தானே நீ அரசியல் கட்சி வச்சு நடத்துகிற. மாற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக நீ கட்சி நடத்துகிற, அதையும் பண்ணு. அதுதான் உனக்கு பொழப்புண்டு ஆகி போச்சு, அதை நீ பண்ணிக்க. இதையும் கொஞ்சம் பாரு. ஏன் இந்த அரசியல் கட்சியை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றீங்க? ஏன் திறக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய எல்லா இடங்களையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இருக்கா? ஒரு இனப்படுகொலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க, கண்ணுக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க.